8 கோடியே 2 லட்சம்ன்றாங்க, ஒரு சிலர் 9 கோடின்லாம் பத்திரிகையில் செய்தியில் வந்ததுல. இப்போ மாற்றி என்ன நினச்சிருப்பாரு, கரும்பு முடிச்சு இந்த காயத்தை எதுக்கே அங்கே வச்சு தொலைச்சிங்க, எங்கன்னா இப்போ குப்பையில் கடாச்சிருக்காங்களா, ஆற்றுல கடாச்ச வேண்டிய தானே, அதை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மாட்டிட்டியே. விஜய திமுகவுக்கு கூட்டு வர வழியை பார்க்கணும், அப்படின்னா தனிச்சு நின்று திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை எதிராளிகள் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது, இந்த ஓட்டையாவது பிரிச்சு தனியாக வைக்கிறது தான் அவரோட பிளான். இல்லை இன்னார் அமைச்சர் வீட்டில் இடி ரைடுன்னு சொல்லுது இல்லை, பிசிக துணை பொதுச் செயலாளர் வீட்டில் இடி ரைடு பெருமை தானே, உனக்கு ஈக்குவலா நாங்கள் வரோம்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டோம், இப்போ ரைட்ல பங்கு கேட்டு உன் பேர் வரும்போது எங்க பேரும் வருது இல்லை. எப்படி மார்ட்டினால் திராவிடர்கள் பயனடைந்தார்களோ பெருமை அடைந்தார்களோ அதை போல ஆதவ அர்ஜுன் ரெட்டியாரால் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு பெருமை கொள்கிறது. திருமாவளவன் அவர்கள் தனாதனம் அது இதுன்னு பேசினார்ல, ஒரு பையன் அவர் மதிச்சானா சார்? இப்போ தாமரை மலராது கை மலரும், கை மலர்ந்தால் உங்களுக்கு நான் ரிசர்வேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு பேச முடியுமா உன்னால? இதே திருமாவளவன் தான் தமிழக மேடைகள்லாம் பேசுறாரு, என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டணி வைக்காதுன்னாரு. இப்போ அங்கே போய் காங்கிரஸ் ஓட்டு கேட்கறது பிணமா திருமாவளவனா? இன்னைக்கு நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் போகிறவங்க யாராவது, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, இருந்தாலும் நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது, ப்ரைவேட்டில் போனால் இந்த காசெல்லாம் பிடிங்கிடுவாங்க, நல்ல அதுக்கு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது போவாங்க சார்? திமுக வெற்றி பெற்றால் 1008 எம்எல்ஏ வந்தார்ல, 7 அவர் தான் பரப்பராதான் சொன்னாங்கல்ல. நம்முடைய ஸ்டாலின் அவர்களோடு நம்ம மாசு அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார் என்பதற்காகவே மருத்துவத்துறை கொடுத்தா அப்புறம் எப்படி சார் ஊசி போட முடியும்? பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்கள்லாம் எத்தனை பேர் கூலி போடுறான்னு வாத்தியாருங்க அவன் உதட்ட பார்த்துட்டு ஒரு கணக்கு எடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பணும். இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த உத்தரவா சார் இது? ஜல்லிக்கட்டுக்கு அவர் பேர், பேருந்தினத்துக்கு அவர் பேர், அதுக்கு தான் சீமான் சொன்னார், அப்போ அந்த கக்கூசுக்கும் குடிப்பக்கத்துக்கும் பாருக்கு மட்டும் நீங்கள் வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் யார் உங்கள் பேர் அப்படின்னு சொன்னார். கலைஞர் பேருங்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் ஓவர் டோஸா கொடுக்கப்படுகிறதுங்கிறது தான் எல்லாரும் சொல்ற பேச்சு. நீங்க எடப்பாடியார் கூட என்ன சொல்றாரு, நாங்க பெத்த பிள்ளைக்கு எதுவுமே உங்க அப்பா பேரை வைக்கிறேன். கருணாநிதி என்ற ஒரு மனிதர் அரசியலாக இருந்தார், அந்த கட்சியை தக்க வைத்தார். அது அப்படியே படிப்படியா குறையுது இல்ல. நான் முத்துவேலின் மகன் அல்லவான்னு என்னைக்காவது கலைஞர் சொன்னாரா? ஆனா நீ என்ன சொல்ற, ஏன் நான் கலைஞரின் மகன் அல்லவா? சரி இப்ப என்னப்பா அதுக்கு? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்களால் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம் சார். சார் இப்போ 2 நாளாகவே ஆதவ் அர்ஜுனா மற்றும் லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய இடத்துல இடி அமலாக்கத்துறை சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. 8.8 கோடி ரூபா சீஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு சார் பேக்ரவுண்டில்? இல்லை, இப்போ நான் வெளியிலலாம் நியூஸ் எப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படி கேட்டார். ஒரு 4-5 சினிமா நடிச்சுட்டு நீ துணை முதல்வரா அப்படின்னு கேட்டார். அப்படி என்பதற்காக திமுகவுக்கு எதிராக விசிகாவில் உள்ள கேடர்ஸ், அடிமட்ட கேடர், தலைவர்கள் இல்லை, தலைவரோ அல்லது தலைவருக்கு அடுத்தபடி ஆட்சி அதிகாரத்தை நக்கி பிடித்திருக்கிறவர்களோ இல்லை, கேடர் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி விட்டார் அப்படின்றதுக்காக திமுக சொல்லி பிஜேபி கிட்ட சொல்லி அதுவும் ஈடியை ரைடு விட்டாங்க அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இப்போ ஈடியை வச்சு தான் எங்களையே மிரட்டுறாங்க அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லுது. அப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கிறவர்களை எப்படி திரும்ப ஈடியை வச்சு பிஜேபி கிட்ட சொல்லி மிரட்டுதுன்னு அந்த லாஜிக் கொஞ்சம் உதைக்குது. இருந்தாலும் பெரிய அறிவாளிகள் பல பேர் இதை பேசுகிறானுங்க. பொதுவாக ஒன்றும் இப்போ லாட்ரி மார்ட்டினுக்கோ அல்லது நீங்கள் சொன்ன அந்த ரெட்டியாருக்கோ ரைடு ஒன்றும் புதுசு இல்லை. புதுசாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தானே சார் நமக்கு பயம் இருக்கும். இவங்க அபச்சுவல் அஃபண்டர்ஸ் மாதிரி தானே, தொடர் குற்ற நடவடிக்கை செய்வர்கள். அதால் இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2012 நங்கநல்லூர்லேருந்து ஒருத்தர் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார். அவரை நம்ம சிசிபி ரைட் பண்ணுறாங்க. சிசிபி ரைட் பண்ணும்போது ஒரு 7.2 கோடி, 7 கோடியே 2 லட்சம். பார்த்துங்க, உங்கள் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? சாதாரணமாக ஒரு ஆள் சார் நான்லாம் பார்க்குறேன், இந்த செக்யூரிட்டிலாம் இருக்காங்களே 8,000 10,000க்கு நைட்டு முழுக்க கண்ணு முடிக்கிறான் சார். இவங்க பாருங்கள், இது நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். இதில் நான் சொல்கிறேன், மாதத்துக்கு 100 ரூபா சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியராகவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதை பற்றி பேசணும். அப்போது 7.2 கோடி ரூபாயை இவங்க பிடிச்ச உடனே
அது வந்து வழக்காகுது. அது ஆலந்தூர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெறுகிறது. இப்போ 2012 நடைபெறுது. இப்போ ஒரு புது சீசன் ஒன்று வந்திருக்குல்ல. இவங்க திமுக இப்போ இந்த தடவை ஆட்சிக்கு வந்த உடனே கடந்த காலத்தில் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாகவே இதில் ஃப்ரேமா பேசி இல்லை, இதில் ஒன்றும் முறைகேடுகள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்முடியிலேருந்து ஒரு 4-5 பேரை வந்து வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க இல்லையா. அதாவது இடி வந்து தங்கள் குற்றச்சாட்டுகளே அதில் வந்து நிரூபணம் இல்லை, ஃப்ரேமா பேசி இல்லை, முகாந்திரம் இல்லை அப்படின்னு என்னவோ பேரை சொல்லி தப்பு செய்யலை. டோட்டலாக அவங்க தப்பு செய்யலை, அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள்லாம் வந்து நம்ம ஒரு நல்லவனை போய் இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்களப்பா அப்படின்னு அதை வந்து வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. அதைத்தான் நான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதை கண்டறிந்து அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அந்த நீதிபதி அவர்கள் அதை கண்டறிந்து என்னையா ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் ஆகுது, எல்லோரையும் விட்டீங்க, இதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு இன்றைக்கி மறு விசாரணைலாம் நடக்குதுல்ல. அதே மாதிரி மார்ட்டின் வழக்கில் இப்போ 2022 இது வந்து ஒன்றும் ஊழல் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சிசிபி வந்து நீதிமன்றத்தை சொன்ன உடனே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்போது இப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே என்ன அசால்ட்டாக உங்களுக்கு வேணால் வந்து 100 கோடி 1000 கோடி 2000 கோடி 1 லட்சம் கோடிலாம் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் நீதிமன்றத்தில் போய் ஒரு 7.2 கோடி அசால்ட்டாக இப்படி தூக்கி விட்டீங்களே அப்படின்னு இடி வந்து அப்பீல் போகிறாங்க. அதன் மீது தான் ஒரு ஆர்டர் வருது, இதை வந்து திரும்பவும் நீங்கள் வந்து விசாரணை பண்ணணுன்னே இடி வந்து இறங்கி சரி அந்த அன்னைக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து 2012 வந்து இந்த மாதிரி ரைடு விட்டாங்க இல்லையா. அப்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நாகராஜர், மார்ட்டின் மனைவி, இந்த மில்லிமா ரோஸு, இந்த மாதிரி ஒரு 4 பேர் மேலே வழக்கு போட்டாங்க. அதன் அடிப்படையில் திரும்பவும் இப்போ ரைடு நடக்குது. மறு விசாரணை பண்ணணுன்னே விசாரணை பண்ணணும்ல, பேப்பரை வச்சு விசாரணை பண்ணுவாங்க. ஐயோ அன்றைக்கி என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படின்னு கேட்க தானே செய்வாங்க. அதில் நடந்த ரைடு தாங்க இது. அதில் நடந்த ரைட்லேயும் இப்போ ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு சின்ன காசு தானே இது, நமக்கு தானே மாத சம்பளம் வாங்குறவங்க, நான் இந்த மாதிரி செக்யூரிட்டியாக வேலை செய்கிறவங்க. சார் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 50 ரூபா பாக்கெட்லேருந்து தொலைஞ்சிட்டோம். கதறி ஆடுற மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த பணம்ங்கிறது ஒரு தேவையில்லாத பிரச்சனையை எழுப்புகிற காகிதம். இப்போ என்ன நினச்சிருப்பாரு, இப்போ ஒரு 8 கோடியே 2 லட்சம்ன்றாங்க, ஒரு சிலர் 9 கோடின்லாம் பத்திரிகையில் செய்தியில் வந்திருக்குல்ல. இப்போ மாற்றி என்ன நினச்சிருப்பாரு, இந்த கரும்பு முடிச்சன் இந்த காயத்தை எதுக்கே அங்கே வச்சு தொலைச்சிங்க, எங்கன்னா இப்போ குப்பையில் கடாச்சிருக்காங்களா, ஆற்றுல கடாச்ச வேண்டியது தானேயா, அதை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மாட்டிட்டியே அப்படின்னு தானே சொல்லுவார். அப்போது அவர்களுக்கு அந்த அந்த கோடிகள் என்பதை இன்றைக்கி வந்து பிரச்சனையை எழுப்புகிற பேப்பர் தான். அப்படி இருக்கிறபோது அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க சார். அவங்களோட அசட்டே வந்துங்க அரசு சொல்கிறது 7000 கோடி. எல்லாத்தையுமே அரசு போய் திறந்து பார்த்துரும், அரசுக்கு தெரியாமே பலது இருக்கும்ல. அப்போது 1988 தொழில் ஆரம்பித்தவர் இன்னைய தேதி வரைக்கும் வச்சுப்பேன் 7000 கோடி எப்படி சார் சம்பாதிக்க முடியும்? அப்போது இந்த லாட்ரிங்கிறதுங்க இது அது ஒரு போதை தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள், நம்ம ஊரில் அங்கங்கே ஒரு பாயிண்ட் போட்டு எழுதுவானோ 2 சீட்டு 3 சீட்டுன்னு 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துங்கன்னா ஒரு ஆட்டோவில் உட்காந்துங்கன்னா சுற்றி ஒரு 50 பேர் இருக்குன்னா பெட்ரோல் வண்டி போகுது வருது, ஒன்றும் நடக்கலை. அப்போ உடனே அவன் வந்து ரிசல்ட் வருதோடனே போய் காட்டுறான். இதுக்கு வேறு பில்லு ஒன்று கொடுத்து பில் புக் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்து விட்றானுவோம். அந்த நம்பர் எழுதினா அந்த காசு எழுதிக்கின்னு இந்த பில்லு அடித்த உடனே எத்தனை பில்லை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போ, இல்லை ஒன்று தேடி காசு வரும். நீ சொல்லிட்டேன்னா ஆமாம் என்கிட்ட இருக்குங்க அந்த நம்பருன்னா காசு வந்துடும். இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நடக்குது. அப்படி இருக்கிற போது இவர் வந்து முதல்ல இவர் சிக்கி இப்போ இங்கே பேன் பண்ண உடனே ஜெயலலிதா மாதிரி பேன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து போய் சிக்கிமில் போய் லாட்ரி ஆரம்பிக்கிறார். சிக்கிம் லாட்ரி எடுத்து தான் எல்லா ஸ்டேட்லேயும் அந்த சிக்கிம் லாட்ரியை வைக்கிறார். அப்போ சிக்கிம் லாட்ரி என்ன சொல்கிறான், கிட்டத்தட்ட ஒரு 4500 கோடிகள் முறைகேடு நடந்திருக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு 900 கோடி எஃப்ஐஆரில் வந்து நிற்கிது. அப்படி இருக்கிற போது தான் இப்போ கர்நாடகாவில் ஏமாற்றிருக்காரு, கேரளாவில் ஏமாற்றிருக்காரு. கேரளா கவர்மெண்ட்டில் கேஸ் போடும்போது தான் இவர் வந்து மார்ட்டின் பேரில், அப்போ இவங்க மருமகம் இல்லை, மார்ட்டின் பேரில் கேஸ் போடுகிற போது உடனே இங்கே இருக்கிற அவரோட ஒரு நெருங்கிய நண்பர் பதப்பதிக்கிறார். ஐயோ என்னையா நம்ம ஃப்ரெண்டை போய் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் போட்டாங்க, அதுவும் நம்ம திராவிட ஸ்டேட்டில் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு மாப்பிள்ள வரேன் அப்படின்னு இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தலைமை வழக்கறிஞரை கேரளாவுக்கு அனுப்பி மார்ட்டின் அக்யூஸ்டுக்கு இது ஆதரவாக வாதாட சொல்கிறார்.
எங்கள் ஸ்டேட்டில் வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தலைமை வழக்கறிஞர் மார்ட்டின் மீது அலிகேஷன் வைக்கிறாரு. தமிழ்நாட்டிலிருந்து வந்து அப்பொழுது பதவியில் இருக்கிற அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து இவன் நிரபராதின்னு வாதாடுறீங்களே, இது எந்த ஊரில் இந்த அநியாயம் நடக்கும் அப்படின்னு அங்கேருந்து ஒரு கடிதம் போட்டவுடனே நம்முடைய தமிழின தலைவராக கலைஞர் அவர்கள் வந்து, அதாவது இந்தியாவுக்கே சமூக நீதியை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், அப்படி தான் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்தியாவுக்கே சமூக நீதியை அறிமுகப்படுத்தியவர், இல்லை சமூக நீதியை போதித்த கலைஞர் அவர்கள் அந்த தலைமை வழக்கறிஞரை வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் வேறு வழக்கறிஞரை வைக்கிறாங்க. அப்போ இது இதை காட்டுக்குதுன்னா, இது வந்து ஒரு இங்கேருந்து போனார் ஒரு வக்கீல் வாதாடுலாம் இல்லை, ஒரு அரசு தலைமை வழக்கறிஞரே போகிறாருன்னா அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்? இப்போ மம்தா பானர்ஜி ஆனால் ஒன்றா வந்து பாசிசம் அது இதுன்றாங்களே, எப்படி அங்கே போய் மார்ட்டின் லாட்டரி விற்கிது? அப்போது மார்ட்டினுக்கு வந்து எல்லா தரப்பிலிருந்தும் அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. சாதாரண நீங்கள் அந்த உழைப்பு நம்ம பாராட்டினாங்க. ஒரு தமிழனாக, இல்லை தமிழன் கூட சொல்ல முடியாது, இல்லை ஒரு திராவிடனாக, ஏன்னா திராவிட கும்பலோடு தானே இருக்கார். ஒரு திராவிடனா ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்து கொண்டு பர்மாவில் இருந்தவர் மைக்ரேட் ஆகி இங்கே வர்றாரு, ஒரு லாட்ரி ஆரம்பிக்கிறாரு. அதாவது இது என்னென்னா, இவர் அங்கே இருக்க சொல்ல பல இடத்துல லாட்ரி வாங்கியிருப்பார்ல, அதையும் அவர் சொல்கிறார். லாட்ரி வாங்கி இந்த லாட்ரி இவர் எத்தனை தடவை ஏமாற்றிருக்கோம் உழாமை. என்ன நீ வந்து உழாமை என்னை ஏமாத்தினல்ல, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை நான் ஏமாத்துறேன் பாரு அப்படின்னு ஒரிஜினல் சீரியலை விட அதை விட அதிகமாக வந்து டூப்ளிகேட்டாக சீரியல் அந்த லாட்ரியை போட்டு விற்று தான் இவர் வந்து பழிக்கு பழி வாங்குறாரு. அதை வந்து இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சிபிஐயோ ஏதோ லாட்ரி சீட்டை டூப்ளிகேட்டாக விற்றுட்டாருன்னு அவர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி இருக்கிறாங்க. அதால் ஆசிய ஒரு திராவிடனாக நாம் இதில் வந்து பெருமை தானப்படணும். ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு பணம் சேர்த்துருக்கார், இவ்வளவு பணம் சேர்த்து வந்து கலைத்துறைக்கு சேவை செய்திருக்கிறார். இளைஞன் ஒரு படத்தை வந்து நம்முடைய கருணாநிதி அவர்கள் வசனம் எழுத, கதை திரைக்கதை வசனம் எழுத அதை இயக்கி இருக்கிறார். கருணாநிதி அவர்கள் குடும்பத்தோடு ஒன்றாக இருந்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரு சம்பந்தமெல்லாம் அப்போல்லாம் டாக் ஏற்பட்டது. அதோடு மட்டுமில்ல 2021 வரைக்கும் அவரோட மருமகன் திமுக எப்படி நிலைத்திருக்கணும், திமுக எப்படி வந்து இந்த கூட்டணிகளை லெஃப்ட் ஹேண்டில் கையாளணும் அப்படின்னு இவெல்லாம் வருவான். 2 சீட்டு கேட்பான், 3 சீட்டு கேட்பான். இவனுக்கு தேவையான ஆட்களுக்கு வந்து அமைச்சர் கூட அதுக்கு இதுன்னு கேட்பான். அதோடு நிப்பாட்டிக்கணும். சீட்டை கொடுத்தோமா, நோட்டை கொடுத்தோமா, ஜெயிச்சானலாம் அதோடு கிட்ட சேர்க்கக்கூடாது. இப்படி இருந்தாலும் சார் நம்ம வந்து திமுக ஒரு பவராக இருக்கும், நம்மளை பார்த்தா அவர் பயப்படுவானுவா அப்படின்லாம் சொல்லி இருந்த இந்த ரெட்டியார் இப்போ வந்து நான் வந்து எப்படி மார்ட்டின் வந்து லாட்ரியை பழி வாங்கினாரோ அதே மாதிரி திமுக இந்த மாதிரி பண்ணிச்சு, என்னை வச்சு உங்களெல்லாம் இப்படி பண்ண சொல்லிச்சு அப்படின்னு இன்றைக்கி வந்து பழி வாங்குறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடகமே வந்து திமுக சொல்லி இவங்க பண்ணுற செட்டப் தான். ஒன்று விசிக கட்சியை உடைக்கணும், இன்னொன்று அப்படி உடைச்சி உனக்கு வாய்ப்பு இருந்தால் நீ அப்படியே விஜய்கிட்ட போகணும். விஜய்கிட்ட போய் உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ அங்கே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவ. இந்த மக்கு சாம்பிராணி மாதிரி இருக்கிற இந்த நேரம் நம்ம புசியானந்தெலாம் ஒரு கவுன்சிலர்னால் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏங்கிறது ஒரு கவுன்சிலர் மாதிரி தானே. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற இடத்துல நீ போனேன்னா நல்லா இருப்ப. அப்போ அங்கே உனக்கு எல்லா பெருமைகளும் சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து விஜயை திமுகவுக்கு கூட்டு வர வழியை பார்க்கணும். அப்படின்னா தனிச்சு நின்று திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை எதிராளிகள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, இந்த ஓட்டையாவது பிரித்து தனியாக வைக்கணுன்றது தான் அவரோட பிளான். அப்படி இருக்கிற போது இன்றைக்கி வந்து ரெய்டு வந்திருக்கு. இப்போ இது எங்களுக்கு ஒரு பெருமை தானே. எப்படி மார்ட்டினால் திராவிடர்கள் பயனடைந்தார்களோ பெருமை அடைந்தார்களோ அதை போல் ஆதவ அர்ஜுன் ரெட்டியாரால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி பெருமை கொள்கிறது. ஏய் உங்கள் லெவலுக்கு நாங்களும் வந்துட்டோம்ல, இன்னும் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இடி, திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வீட்டில் இடி, இல்லை இன்னாள் அமைச்சர் வீட்டில் இடி ரைடுன்னு சொல்லுதில்ல. விசிக துணை பொதுச் செயலாளர் வீட்டில் இடி ரைடு பெருமை தானே. உனக்கு ஈக்குவலாக நாங்கள் வரோம்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டோம். இப்போ ரைடில் பங்கு கேட்டு உன் பேர் வரும்போது எங்கள் பேரும் வருதில்ல. அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக தான் நான் இந்த சமூகத்தை பார்க்குறேன். எங்கெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சாதாரண ஆள்லாம் நினச்சிடாதீங்க. எங்களுக்கான கட்சி என்று சொல்லப்படுகிற விசிகாவிலும் ரைடு வருவதற்கு நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்கிற பட்சத்தில் இதை நான் மகிழ்ச்சியாகத்தான் பார்க்குறேன் சார். ஆனால் திருமாவளவனர் வந்து அதாவது இந்த மாதிரி அமலாக்கத்துறை ரைடு வந்தாவே வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ போட்டு பேஜில் எழுதிடுவார் சார். அதாவது பாசிச அரசு பாஜக வந்து அமலாக்கத்துறை ரைடு விட்டு எங்களை அச்சுறுத்த பார்க்குறது, சிறுத்தைகள் அஞ்ச மாட்டோம்ன்ற மாதிரி போடுவார் சார். ஆனால் இப்போ 2 நாளாக எதுவுமே சொல்லவே இல்லை சார். இல்லை, இது நீதிமன்றத்தில் வந்து இவங்க வந்து டெகால்ட்டி வேலை காட்டினாங்கல்ல,
லஞ்சம் இது சிசிபி வச்சு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சை வச்சு காட்டினாங்கல்ல, அதோட பிரதிபலிப்பு தானே. இப்போ பேசணும்னு வச்சுக்கோ, நீதிமன்றத்தில் வழக்கு வாபஸ் இது திரும்ப முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. முடிச்சு வைக்கப்பட்ட வழக்கில் சந்தேகம் இருக்குன்னு திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். நீ நியாயமானோன்னா சொல்லிட்டு போய, இன்னமும் புதுசாக இப்போ ரைடு வர மாதிரி பேசுகிறேன். வாங்கினது ஒன்றும் பத்தலையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும்ல. அதால் எங்கள் அண்ணன் வந்து அப்படி இருக்கார். அவர்கிட்ட ரைடு வரும்போது தான் அவர் பேசுவார். நான் வந்து சனாதனம்னே இவனை வந்து ரைடு விட்டாங்க. சார், திருமாவளவன் அவர்கள் சனாதனம் அது இதுன்னு பேசினார்ல, ஒரு பையன் அவர் மதிச்சானா சார்? சார், ஒன்றுமே தெரியல, 2 பேப்பரில் எழுதி சனாதனம்னு ஒரே ஒரு மீட்டிங்கில் உதயநிதி பேசினார். அதுக்கப்புறம் அது நான் வந்து அமைச்சராக பேசலை, நான் ஆளாக பேசலை, பேயாக பேசினேன், அதாக பேசினேன், இதாக பேசுனேன்னு சொன்னார்னு வச்சுங்க. இருந்தாலும் இதில் ஒரு வருத்தம் இருக்குமே எங்கள் அண்ணனுக்கு. என்னையா இவ்வளோ நாளாக நம்ம சனாதனம் கற்றுனோம், ஒரு பயம் மதிக்கல போகிறா, நம்மளை கூட இது சாதியாக பார்த்தையா சொல்லிக்கிறானுவா, நம்மளாம் ஒரு ஆளாகவே இவனுக்கு மதிக்கலையா அப்படின்ற வருத்தம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்கும்ல. அதே மாதிரி என்ன அது 2 வரைக்கும் வந்துடுச்சு, நம்மக்கிட்ட வந்தால் அதை வச்சு ஒரு 4 நாளைக்கு இடி வந்து என்னை வந்து பயமுறுத்துது, என்னை வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க சொல்லுது, இல்லை பாஜக பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மிரட்டல் ரைடு அப்படின்னு சொல்லன்னு பார்த்தா இங்கே வரமாட்டாங்களேன்ற மாதிரி அவர் வந்து நினைக்கலாம். பட் அந்த ரகசியம் நமக்கும் தெரியல. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. சார், அதே மாதிரி இங்கே பிரச்சாரம் பண்ணது இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் வந்து மும்பையில் வந்து, அதாவது மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்க போகுது சார், அங்கே போய் தாராவியில் போய், ஏன்னா தமிழ் மக்கள் அதிகமாக இருக்குன்னா அங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு காங்கிரஸுக்காக. அங்கே கூட சொல்கிறது என்னென்னா, பாஜகவை வந்து தாராவி மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க, அதே மாதிரி மகாராஷ்டிராவிலே பாஜக ஜெயிக்காது, தாமரை மலராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். சரி, இப்போ மலர்ந்தான்னா இவருக்கு மலர்னா இவருக்கு என்ன? நான் என்ன சொல்கிறேன், மகாராஷ்டிராவில் மலர்னா உனக்கு என்னப்பா? இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற தமிழருக்கு ஏதாவது ஒன்று நீ போறியா? பெரும்பாலும் மகாராஷ்டிராவில் இருக்கிற தமிழர்கிட்ட போகிறதே இவங்க காசு பறிக்கிறதுக்கு தான், டொனேஷன் பிரிக்கிறதுக்கு தான் போகிறது. இவங்களால ஒன்றும் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, இப்போது மகாராஷ்டிராவில் இருக்கிற இப்போ நீங்கள் இப்போ யாரங்க தமிழர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க, இல்லை நம்பூர்காரர், நம்ம அண்ணாச்சி, நம்ம சொந்தக்காரர் அப்படின்னு கொஞ்சம் பேர் பெரும்பான்மையானவர்கள் அங்கே வருவாங்க. அந்த மக்களுக்காக இது வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கியா? இப்போ இங்கே அங்கே எஸ்சி ரிசர்வேஷன்லாம் கிடையாது. மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டு எஸ்சிகளுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஜென்ரல் தான் குறைஞ்சபட்சம். இப்போ தாமரை மலராது, கை மலரும், கை மலர்ந்தால் உங்களுக்கு நான் ரிசர்வேஷன் வாங்கி தரேன் அப்படின்னு பேச முடியுமா உன்னால்? இங்கெல்லாம் சாதி ஒழிப்புன்னுவீங்க, அப்புறம் சௌமியா ரெட்டிக்கு போய் சௌமியா ரெட்டிக்கு கை சின்னத்தில் ஓட்டு போடுன்னுவீங்க. ஏயா இங்கே வந்து என்னையா காவிரி பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கேட்கணும், தண்ணி தரணும், கர்நாடகா தண்ணியை திறந்த விடணும்னு போராடுவாங்க. அப்போது கர்நாடகாவில் உள்ள சிறுத்தைகள் தண்ணி தரக்கூடாதுன்னு போராடுவாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு அங்கே அந்த நீ கேட்டதுக்கு உனக்கு ஒரு குத்து, நீ கேட்டதுக்கு உனக்கு ஒரு குத்து. இதுதான் இவரோட நிலை. அதால் இவர் போய் அங்கே இன்னும் பெருசாக வந்து போய் அப்படியே போன உடனே வாங்க தலைவர் சொல்லிட்டார் எல்லாம் ஓட்டு. நான் இங்கே தமிழ்நாட்டில் கட்சியில் எடுத்துக்கிற இவர் இங்கே சொல்கிறார், நானே என்ன ஒரு 1/4 கிராம் இருப்பேனா, ஆனால் இந்த 1/4 கிராம் வந்து 7.25 கிராமோடு சேர்க்கிற போது 8 கிராம் ஒரு சவரன்றாரு. 7.25 கிராம் தங்கம் இருக்கிற போது ஒரு 1/4 கிராம் பித்தளை சேர்த்தா கூட போதும், செம்பை சேர்த்தா கூட போதும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. அதுக்கு நான் ஒன்றும் பெருசு இல்லைப்பா, என்னை போய் நீங்கள் போய் இந்த மாதிரி பெருசாக நினைக்கிறீங்களே. அதுக்கு என்னென்னா, நீ ஏன் வந்து திமுகவோட அடிமையாக இருக்கிறேன்னா, நான் ஒன்றும் பெருசு இல்லைப்பா, நானே ஒரு 1/4 கிராம், என்னை போய் நீங்கள் பெரிய ஆளாக நினச்சி நீ தனித்து நிற்கணும், நாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படிலாம் என்கிட்ட வந்து யாரும் கேட்டுறாதீங்கப்பா, அது சும்மா கேட்குற கட்சிக்காரங்க பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திருமாவளவன் நினப்பு. அப்படிங்கிறப்போ இவர் போய் மலராதுன்னொன்னே மலராதுப்பா, மூடுப்பா, கையை தூக்கி வைங்கப்பா. இதே திருமாவளவன் தான் தமிழக மேடைகள்லாம் பேசுனார், என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டணி வைக்காதுன்னாரு. இப்போ அங்கே போய் காங்கிரஸ் ஓட்டு கேட்குறது பிணமா திருமாவளவனா? உயிருள்ள திருமாவளவனா பிணமா? அது அதாவது சார், நம்ம சுய தேவைக்காக கொஞ்சம் அப்படி 2ஆம் தர வேலை கூட செஞ்சுக்கலாம். சரி, நம்ம வந்து அரசியலில் நிலைக்கணும்னு. இப்போ உன்னை போய் மகாராஷ்டிராவில் ஓட்டுக்காரெல்லாம் உன்னை எவன் அடித்தான்? என்ன வேலை இது? இனி இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் போய் ஓட்டு கேட்டார். அங்கே போய் கர்நாடகாவில் போய் நம்ம தமிழர் வந்து வந்துட்டார், எல்லோரும் நமக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு அங்கே இருக்கிற தமிழனே பேச முடியாது. நீங்கள் உங்கள் கட்சி அலுவலகத்தை கர்நாடகாவில் திறந்தீங்க, என்னாச்சு? மூடிட்டான் சார். ஆமாம் சார், நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி கர்நாடகாவில் நாம் தமிழர் என்ற பெயரில் இயங்க முடியாது.
விடுதலை சிறுத்தைகள் அலுவலகம் திறந்தது மூடப்பட்டது கர்நாடகாவில். ஏய் இங்கே என்னடா சிறுத்தை புலின்னு அப்படின்னு நம்ம ஏரியாவில் தமிழக ஏரியா சார். அவன் அங்கே இருக்கிற ஒரு கேஜிஎஃப்பில் இருக்கிற ஒரு பேருந்து நிறுத்தத்தில் காயாம்பு பேருந்து நிறுத்தம்னு இருக்குது சார். அது வந்து தமிழில் காயாம்பு பேருந்து நிறுத்தம்னு இருக்குது சார். அங்கே பிரச்சனை பண்ணுறான். எப்படி இது காயாம்புன்னு தமிழ் இருக்குது, மாத்திரா பேரை கர்நாடகாவில் கன்னட மொழியில் மாத்திரான்னு பிரச்சனை பண்ணி அங்கே ஒரு காமராஜர் சிலை இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்டோட நடுவில். அதை கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டான். அதை கேட்க துப்பு இல்லை இவங்களுக்கு. ஏன் காமராஜர் சிலை அங்கே விற்கப்பட்டதுன்னா, அந்த பிஎம்எல் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த மைன்ஸ் மூட அங்கே இருக்கிற தமிழர்கள் வேலை இழக்கிறார்கள் என்பதை உணர்ந்த காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களும் பேசி அங்கே இந்த மண்வார்மை இயந்திரங்களான அந்த கம்பெனியை தொடங்கினார். அதன் ஞாபகார்த்தமாக அதன் நன்றி விசுவாசமாக அங்கே காமராஜரோட அந்த சிலையை வச்சாங்க சார். காமராஜர் காங்கிரஸ்காரர் இல்லையா? இங்கே இருக்கிறவனும் கேட்கல, அங்கே இருக்கணும் கேட்கல. அங்கே இருக்கிறவன் காமராஜர் எப்படி பார்த்துட்டான்னா, இந்த ஆள் தமிழ்காரன், தமிழருக்கானவன் அப்படின்னு பார்த்து அந்த சிலையை ஓரம் கட்டாங்க சார். இப்படி இருக்கிற ஊரில் தான் நீ போய் ஓட்டு கேட்ட. அதே மாதிரி தான் இப்போ மகாராஷ்டிராவில் போய் நல்லா ஓட்டு கேட்குறாரு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. புரியுது சார். அடுத்ததாக இப்போ நேற்றுக்கு 2 நாளாகவே மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பற்றி எறிகிற விஷயம் என்னென்னா, டாக்டர் பாலாஜி அவர்கள் கத்தி குத்து வாங்கினதாக பார்க்கப்படுது சார். ஸோ அந்தளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சா? ஆமாம் சார். காவேரி நர்சிங் ஹோமில் மருத்துவராக இருக்கிற பாலாஜியை போய் அங்கே வச்சு குத்தினா எப்படி சார்? அது கன்ஃபார்ம் ப்ரூஃப் இருக்கா சார்? அது காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இல்லை, அது நாம் தப்பு சொல்லலை சார். அது நீங்கள் அரசு இப்போ நீங்கள் எங்கள் அப்பா ஒரு தடவை மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தார். அப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு டாக்டரு ப்ரைவேட்டில் எங்கள் ஃபேமிலி டாக்டர் அவரை என்கேஜ் பண்ணி அவர் டெஸ்ட் பண்ணி வந்தார். சும்மா இப்படி தொட்டு பார்த்துட்டு போயிட்டார். எங்கள் அப்பா கேட்குறாரு, ஏன்பா என்னப்பா ஒன்றுமே பண்ணலப்பா, இப்படி வந்தார், தொட்டு பார்த்தாரு, போயிட்டார், இதுக்கப்பா ஃபீஸுன்னாரு. ஏன்பா ஒரு நாளைக்கு அவர் அரசு மருத்துவமனையில் ஒரு 50-100 பேரை பார்ப்பார். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேரை பார்ப்பார்? அவருக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்பா. அதில் தான் அவர் ப்ரைவேட்டில் என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி அரசு மருத்துவர்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ தனியார் மருத்துவமனையில் அவங்க கொடுக்குற சம்பளம்ங்கிறது நம்ம அரசு கொடுக்குற சம்பளத்தோடு கம்பேர் பண்ணால் ரொம்ப அது நம்ம ஈக்குவல் பண்ண முடியாதுல்ல. பட் ஏன் இது இந்த விஷயத்தில் சார் எல்லாரும் ஒரு தரப்பு டாக்டரை திட்டுறான். அவர் ப்ரைவேட்டில் பண்ணுறாரு, இங்கே சும்மா தூங்குறாரு, போகிறாரு, வராரு, சரியாக போடலன்னு. ஒரு தரப்பு என்னையா டாக்டரை போய் குத்திட்டியா அப்படின்னு இந்த பக்கம் பண்ணுறான். இவங்க 2 பேருமே யாரும் இதில் அரசு தவறு செய்திருக்கிறது அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டுறாங்க. இப்போது நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுகிற போது கூட ஒரு 1300 அரசு மருத்துவர்கள் வேக்கண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 10 பேரின் பணிச்சுமை இவங்க மேலே தானே போகும். ஒரு நாளைக்கு ஒரு ஓபியில் ஒரு 30-50 பேரை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அவரை ஒரு 100 பேர் பார்க்கணுன்னா 100 பேர்கிட்டையும் ஒரு மனிதன் இயல்பாக பேச முடியுமா? எரிச்சல் பட தான் செய்வான். அப்போது ஒரு டாக்டருக்கு 100 பேஷண்ட்டுன்னு கணக்குன்னு வைங்களேன். ஆனால் பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு ஒரே டாக்டர் தான். ஆமாம். என்னையா போய் சீட்டை நீட்டுறேன், அந்த ஆள் என்னன்னு கூட இப்படி பார்க்க மாட்டான், இப்படி கீழே கொஞ்சம் பார்த்துட்டு என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டான் அவன், நான் எப்படிங்கிறேன்னு இப்படி பார்த்துட்டு அவன் பாட்டு எழுதி துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறான். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சீட்டு வச்சுருப்பாங்க, அதை கொஞ்சம் பெருசாக கூட கிழிக்க மாட்டானோ. அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போது இதுக்கு இன்றைக்கி டாக்டரை குறை சொல்கிறது இப்போ அந்த பையன் பண்ணது தப்பு. ஏன்னா அவன் வீட்டிலேருந்து அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்ததாலாம் சொல்கிறாங்க இல்லையா, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கான்னு. இவர் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா சார் அவ்வளோதான் முடியும் சார். நீங்கள் அரசு மருத்துவமனைகள் நிலைமையை போய் பார்க்குறேன்னா ஜிஹெச்சை போய் பாருங்கள் சார். ஜிஹெச்சுக்குள்ளே போயிட்டு ஒருத்தன் சாதாரணமாக ஒரு சிறுநீர் கழிச்சிட்டு வந்துட முடியுமா சார் ஒரு பேஷண்ட்டு? அப்போ அவ்வளவு தரம் தாழ்ந்து தான் சார் நம்ம மருத்துவமனைகள் இங்கே இருக்குது. இப்போ இந்த புது மருத்துவமனையிலே மருத்துவர் இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனைகளே எப்படி இருந்திருப்பீங்க? அப்போது அரசு மீது இந்த கோபத்தை டாக்டருங்க காட்டணும். டாக்டருங்க ஸ்ட்ரைக் பண்ணி எனக்கு அந்த சட்டத்தை போடு, இந்த சட்டத்தை போடு, அதுபடி பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுன்னு, அதுபடி எங்களுக்கு போடணும், அவுட் போஸ்ட்டு போடணும். போலீஸ்னா ஒரு ஆள் பின்னாடியே சுற்றுவான். போலீஸு அங்கே 2 பேர் பாவம் முடியாதவங்க யாராவது 2 பேரை ஓபியில் போட்டு வச்சுருந்துருப்பாங்க.
அப்போது அந்த ஒரு ஒரு நோயாளி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரான்னு வச்சுங்க, இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும், அரசு மருத்துவமனை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு உள்ளே வரணும் சார். இன்றைக்கி நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் போகிறவங்க யாராவது, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, இருந்தாலும் நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது, ப்ரைவேட்டில் போனால் இந்த காசெல்லாம் பிடிங்கிடுவாங்க, நல்ல அதுக்கு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது போவாங்க சார்? காசு இருந்தால் பெரும்பான்மையானவர்கள் ப்ரைவேட்டில் பார்த்துக்கலாம், அங்கே போய் எவன் லோல் போடுறது அப்படின்னு தான் வருவான். அப்போது அரசு மருத்துவமனைக்கு வர்றது யார்? ஏழாமையால் ஒன்றும் பண்ண முடியல, நமக்கு இருக்கிறது போனால் போயிடும் அப்படின்னு தானே சார் ஜனங்க வராங்க. அங்கே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும்ல, ஒரு டாக்டர்களும் அவர்கள் பணி செய்வதற்கான அந்த ஒரு ப்ளசன்ட் சுச்சுவேஷனை ஏற்படுத்தணும். பேஷண்ட்டு உள்ளே போனான்னா அவன் நிறைந்த மனதோடு உள்ளே போனோம். பார்க்கும்போதே ஒன்றுமே செய்ய மாட்டானே, ஒன்று படித்தாங்களா படிக்கிறானே தெரியலையா, பார்க்கவே மாட்டானே, என்னான்னு கேட்க மாட்டானே அப்படின்னு ஜனங்களுக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு எரிச்சல் இருக்குல்ல, அந்த இதுதான் சார் சேர்ந்து தான் இந்த நிலைமை வந்திருக்கு. இது நம்ம வந்து டாக்டரை குறை சொல்கிறதா, பேஷண்ட்டை குறை சொல்கிறதா, பொதுமக்களை குறை சொல்கிறதா என்பதை விட அரசு நிர்வாகத்தின் மீது தான் நம்ம வந்து குறை சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசியில் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சார் எக்ஸ்ரேவை A4 ஷீட்டில் எடுத்து கொடுக்குறாங்க சார். வீடியோ பார்த்தேன் சார். இப்போ எக்ஸ்ரே இப்போ அதை உள்ளே பார்த்தா தானே அது மைக்ரோவா, அது என்ன டேமேஜ் இருக்கா, என்ன எது ஏர் கிராக் என்ன இருக்கான்னு தெரியும். எக்ஸ்ரே பேப்பர் ஜெராக்ஸ் பேப்பர் என்ன சார் தெரியும்? என்னைய உனக்கு லிவரே காணோம். இப்போது அதில் வர கொடுமை, இதற்கு 1 வருடத்திற்கு முன்னால் தூத்துக்குடி தலைமை மருத்துவமனையில் இதே மாதிரி அந்த ஃபிலிம் இல்லாமல் பேப்பரில் எடுத்திருக்கான். இப்போயும் 1 வருடம் கழிச்சும் பேப்பரில் எடுக்கிறான்னா அது அந்த ஃபிலிம் என்ன சார் ஒரு 20 ரூபா இருக்குமா? அது கூடவா சார் கவர்மெண்ட்டு அதிலே வந்து 50 ரூபா வாங்கியிருந்தா இப்போ வந்து அரசு மருத்துவமனைகளில் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதேமாதிரி ஸ்கேனுக்கு 300 ரூபா. இதில் ஒரு கூத்து நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. மாசு போகிறாரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே, எங்கடா ஆட்டா யாரா போடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா ஜெராக்ஸ் ஆடாது, எக்ஸ்ரே வாடா சார், இது எக்ஸ்ரே சார், சரி காட்டு யாராருக்கு எக்ஸ்ரே எடுத்தீங்க, பார்த்தா அதில் வந்து காசு வாங்கியிருக்காங்க. காசு வாங்குறவன் லஞ்சத்தை எதனா புக்கில் எழுதுவானா சார்? அவன் போட்டு ரிசிப்ட் நம்பர் போட்டுலாம் வச்சுருக்கான். உடனே அவனுக்கு போனை போடு, எப்படி திருட்டு போய் காசு வாங்கினா பார்த்துருவோம் அப்படின்னு அவனுக்கு போனை போட்டு அதை இவங்க வந்து ஷூட் பண்ணி அப்படி திறமையாக நடவடிக்கை எடுத்தார் அப்படி இப்படின்னு போட்டான். அவன் வந்து சொன்னான், சார் பல வருஷமாக காசு வந்து கவர்மெண்ட் வாங்கிட்டு தான் சார் எக்ஸ்ரேவும் ஸ்கேனும் எடுக்குது, என் டியூட்டி முடிஞ்சு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்போது இது வந்து அந்த பேசிக் கூட ஒரு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியல சார். எக்ஸ்ரேவுக்கு காசு வாங்குறாங்கன்னா தெரிலன்னா, நீ இன்டீரியர் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் இருக்கிற மருந்துகள் பேர், இல்லை கருவிகள் பேர், இல்லை ட்ரீட்மெண்ட்டோட இப்போ வந்து அவருக்கு வந்து இப்போ ஆஞ்சியோ பண்ணுறாங்க, சரி ஓகே. இப்போது கீமோதெரப்பின்னா இப்போ நம்ம சாருக்கு என்ன தெரியும்? கீமோதெரப்பி பண்ணால் பலருக்கு வந்து முடி கொட்டுறது, ஏன் புருவத்தில் இருக்கிற முடி கூட காண்றோம். இப்போ இதெல்லாம் மெடிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், ஆரம்பத்திலேயே வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சுன்னா, விஜயபாஸ்கர் வந்து அதிமுக டாக்டர் முடிச்சவராக இருந்தார், அவருக்கு எல்லா டேர்ம்ஸும் தெரியும், ஆனால் இவரை கொண்டு போய் போட்டிருக்கீங்களே அப்படின்னு வச்சாங்களே சார். சார் திமுக வெற்றி பெற்றால் இல்லை வெற்றி பெற்றவுடன் 1008 எம்எல்ஏ நின்னார்ல, 7 அவர் தான் வரப்போகிறாரு. அவரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவர், அவர் வந்து வரப்போறாருலாம் சொன்னாங்கல்ல. நம்முடைய ஸ்டாலின் அவர்களோடு நம்ம மாசு அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார் என்பதற்காகவே மருத்துவத்துறை கொடுத்தா அப்புறம் எப்படி சார் ஊசி போட முடியும்? பல இடங்களில் செக்யூரிட்டிகள் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுறோம். ஆமாம் சார், கம்பவுண்டரு சார், கம்பவுண்டர் ஏற்றினா கூட பரவாயில்ல, ஏதோ கவர்மெண்ட்டில் மருந்து பேர் தெரிஞ்சிருக்கான், அந்த பாட்டிலையாவது அவன் பார்த்துருப்பான். செக்யூரிட்டி வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க, சில இடங்களில் போஸ்ட்மார்ட்டம் வந்து செக்யூரிட்டிகள் பண்ணுறாங்க. அப்படி இருக்க ஒரு வீடியோ பார்த்தா ஒரு டீ கப்பு சார், சாதாரண அந்த பேப்பர் கப்பு 2 ஓட்டை போட்டு ஒரு இன்னும் ஒரு அவுட் வருது சார். ஆமாம், இந்த ஒரு படத்தில் உதயநிதி ஒரு படத்தில் நடித்தார். இந்த அனுமார் வேஷம் போட்டு ஒருத்தன் பேசின்னு இருப்பான், டக்குனு இப்படி வந்தோடனே இப்படி வச்சுப்பான், அப்புறம் வந்தோடனே இதை எடுத்துகிட்டு இப்படி சாதாரணமாக பேசுவான் பாருங்க. அந்த மாதிரி அந்த பையன் அந்த கப்பை பிடிச்சின்னுக்கிறான் சார். அப்போது இதையெல்லாம் சாதாரணமாக இதெல்லாம் தீர்க்கணும்ல. நாம் எய்ம்ஸுன்னு கேட்குறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, இல்லை இந்த மாதிரி இந்த உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த பொம்பளைக்கு 1000, மகளுக்கு 1000, மகனுக்கு 1000, இதையெல்லாம் நிப்பாட்டி அரசு மருத்துவமனையை வந்து நீங்கள் சரி பண்ணிங்கனாலே நீ எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை. நீ 1000 ரூபாய் கொடுத்ததால என் பிள்ளை வந்து இன்றைக்கி பொழைச்சிருக்கு, என் பிள்ளை உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான், நம்முடைய முதல்வர் தான் சொல்கிறாங்கல்ல, விளம்பரம் எடுக்கிறாங்கல்ல. அந்த காசை மருத்துவமனைக்கு செலவு பண்ணால் அந்த பொம்பளை ஏன் சார் வந்து ப்ரைவேட்டுக்கு போகுது? அப்போ அரசாங்கம் எப்படி இருக்குது பாருங்கள்.
வந்து ஒரு வட்டிக்காரன் வந்திருப்பான், அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா துணி கொஞ்சம் தூக்கியிருங்க, அவர் யார் இறங்க பார்ப்பார். உடனே அந்த அம்மா துணியை அப்படி இழுத்து விட்டு நேராக போய் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். எப்படி காசு வந்தது? ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு, அந்த காசை சேர்த்து வச்சுருந்தேன். சரி, போன வருஷம் அந்த வட்டிக்காரன் வந்து என்ன நடந்திருக்கும்? கூட்டு போயிருப்பானா? சார் இது வந்துங்க இது ஒரு சினிமாவில் ஒரு காமெடியாக கூட எடுக்கலாம் சார். ஒரு அரசு ஒரு விளம்பரத்தை எடுத்து இந்த மாதிரி விடுது, எவ்வளோ கேவலம் இல்லை? அப்போ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது அப்படிங்கிறத அரசு சொல்லுதா? சரி, அப்படி சொல்கிறீங்களா, அதை வந்து நீங்கள் கலைய வேணாவா? அப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா தான் அது கலையும். அது 1000 ரூபாய்க்கு இல்லாத முன்னாடிலாம். அப்போது அரசின் பாலிசி எப்படி இருக்குது பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு உத்தரவு போட்டாங்க. பசங்க வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்கள்லாம் எத்தனை பேர் கூலி போடுறான்னு வாத்தியாருங்க அவன் உதட்ட பார்த்துட்டு ஒரு கணக்கு எடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்புகிறோன்னு. சார் இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த உத்தரவா சார்? இது எவன் விற்கிறானோ, ஒரு 10 பேர் தமிழ்நாட்டில் விற்கிறான்னு வச்சுங்களேன் ஹோல்சேலில், அவனை பிடிச்சி போட்டால் பையன்கள் எதுக்கு அது போகுது? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பையன் வரைக்கும் வந்து அவன் வாயை திறந்து பார்க்கணும் வாத்தியாருன்றீங்க. இப்படித்தான் ஒவ்வொன்றும் இங்கே வந்து திராவிட மாடல்ன்ற பேரில் இந்த மாதிரி இந்த கூத்து அடிக்கிறாங்க. அதால் அதே போலத்தான் இந்த மருத்துவர் பற்றாக்குறை, டாக்டரோட எரிச்சல் வந்து உள்ளே போனால் நல்ல ட்ரீட்மெண்ட்டே இருக்காது சார். இப்போது அண்மையில் கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவமனையிலே மக்கள் இப்படி ஒரு அவல நினைப்போடு உள்ளே போகிறான்னா மற்ற மருத்துவமனை பற்றிலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. அதாவது ஒரு அரசு வந்து ஒரு எசென்சியலான விஷயங்களில் முதல்ல ஒரு முதன்மை கவனம் செலுத்தணும்ல சார். முதல்ல நீங்கள் மருந்து கொடுக்குறாங்க சார். முதல்ல ஒரு பேஷண்ட் வந்து மருத்துவமனையில் போனோன்னா அவனுக்கு சிறுநீர் கழிக்க இங்கே சரியான வசதி இருக்கா? நீங்கள் ஜிஹெச் முன்னாடி போய் பாருங்கள். நம்ம அரசை குறை சொல்லணுன்ற எண்ணம் இல்லை. ஜிஹெச் முன்னாடி போய் பாருங்கள். ஒரு மத்தியானத்தில் ஒரு ட்ரஸ்ட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க சார். ஒரு 1000 பேர் நிற்கிறான் சார் அங்கே அந்த சாப்பாடு வாங்க. அப்போது எவ்வளவு அடிமட்ட நிலையில் இருக்கிற ஒரு 50 ரூபா ஒரு சாப்பாடு, இல்லை ஒரு 30 ரூபாய்க்கு கூட எங்கன்னா போனால் சாப்பிடலாம். ஆனால் விடுங்க சார், அம்மா உணவகத்தில் போனால் கூட ஒரு 5 ரூபாயில் சாப்பிடலாம் சார். ஆனால் அந்த 5 ரூபாய் இருந்தால் கூட எதுக்காவது உதவும் அப்படின்னு தானே அவன் ஃப்ரீ சோறு வாங்குறான். அப்படி இருக்கிற மக்கள் வாழ்கிற இந்த ஊரில் இவ்வளவு அநியாயங்கள் அட்டகாசங்கள் பண்ணுறாங்களே. இவங்க உண்மையிலாம் வந்து திராவிட மாடல் ஆட்சினா மனசாட்சி இல்லாத ஆட்சியா என்னன்னு தெரியல. நாம் இதை பார்க்கணும்ல. அப்போது இப்பேற்பட்ட ஜனங்க தான் வந்து இந்த மருத்துவமனைக்கு வராங்க. அப்போ நாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் சார். நீங்கள் ஜிஹெச் எல்லாம் போனீங்கன்னா, இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த ஓபி சீட் போகிறதுக்கு காலங்காத்தால் போக வேண்டியது. எவ்வளோ ஜனங்க அங்கே நிற்க தெரியுமா சீட்டு போடுறதுக்கு? இதையெல்லாம் வந்து அரசு சாதாரணமாக செய்யலாம்ல. எதுக்கோ செய்கிறோம், வந்து கார் ரேஸ்லாம் விடுறோம் யாராருக்கோ. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தினா உண்மையிலே இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தினால் இந்த மக்கள் அரசை வாழ்த்துவாங்க. அடுத்தாப்பில் எப்பா நல்ல பரவாயில்லப்பா, போனோம்னா நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குப்பா, மகாராஜா நல்லா தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாரு, போடுமையா ஓட்ட அப்படின்னாவது ஜனங்க நினைக்கும் சார். ஆனால் இவங்களோட நினப்பு இதையெல்லாம் செய்வதை விட 1000 ரூபா கொடுத்துருக்குறோம், தேர்தல் வரப்போ காசு கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு போகிறோம், இப்போ என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இது நம்ம திரும்ப திரும்ப இந்த அரசு மீது குறை சொல்கிறதா இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே. இவங்க கொஞ்சமாவது மக்கள் நம்பிக்கையை பெறணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இல்லை எனக்கு வேறு ரூட் இருக்குது, வந்து பிரசாந்த் கிருஷ்ணன் மாதிரியோ இல்லை வந்து இந்த ரெட்டியார் மாதிரியோ எதனா ஒருத்தனை புதுசாக கொண்டாந்து அவன் சொன்னானா இப்படி நில்லு அப்படி நில்லு இப்படி ஒட்டு அப்படி பாரு அப்படின்னா அவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு போகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அரசு நினைப்பது வந்து மிகவும் துரதிருஷ்டவசமானது சார். கடைசி ஒரு கேள்வி சார். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் பேர் கூட வந்து கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனைன்னு பார்க்கப்படுது சார். இப்போ எங்கே போனாலுமே வந்து கலைஞர் பேர் வைக்கிறதுனாலேயே வந்து ஒரு சர்ச்சை ஏற்படுது சார். அதிமுகவே உங்களுக்கு பேரே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது, அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஏன் வேறு பேர்னா நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். இது சரியா சார்? திரும்ப திரும்ப நம்ம இதை போய் எல்லா இடத்துலையும் பார்க்க மக்களுக்கு ஒரு எரிச்சல் வரும். நீங்கள் என்ன பேருந்து நிலையம் நிறுத்துறீங்க? கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். பிரச்சனை வரும்போது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் வந்து சாலை மறியல், உள்ளிருப்பு போராட்டம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்துகள் வரவில்லை, அந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லை, டிரைவர்கள் தூங்குறதுக்கு வசதி இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு ஆரம்ப காலத்தில் வந்து லைட் இல்லை, உள்ளே போகிறதுக்கே வந்து அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு ஆட்டோவுக்கு நான் ஊருக்கு போகிற காசு ஆகுது அப்படிலாம் வந்து சரியான அதை சேருவதற்கான ரீச் பண்ணுவதற்கான பாதைகளை அரசு தயார் பண்ணலாம் வந்ததில்ல. அப்போல்லாம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்னாங்க.
அப்புறம் பார்த்தா இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது கலைஞர் நூற்றாண்டு பேருந்தாளி. நம்ம சார் உங்கள் அப்பா பேரை நீங்கள் வைங்க. இப்போது வந்து மதுரையில் வந்து கலைஞர் நூலகம் தரலாம். அதை யாராவது குறை சொன்னானா? இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு அவர் பேர், பேருந்து தினத்துக்கு அவர் பேர். அதுக்கு தான் சீமான் சொன்னார், அப்போ அந்த கக்கூஸுக்கும் குடிப்பக்கத்துக்கும் பாருக்கு மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் உங்கள் பேர் அப்படின்னு சொன்னார். அப்போது இதை இவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். நீங்கள் இப்போ நாளைக்கு ஆட்சி மாறுதுன்னு வச்சுங்க, ஒவ்வொன்றும் அகற்றப்படும்ல, அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இப்போ நாங்கள் கலைஞருக்கு எல்லோரும் நான் விரோதியா? ஏம்மா அவர் முன்னாள் முதல்வர், உங்கள் அப்பா திராவிட மாடலு, நாங்கள் அவர் ஒன்றும் சொல்லலையே. நாங்கள் என்னமோ வந்து அவரை மறந்துட்ட மாதிரியும், எங்களுக்கு கட்டுமுறைனால உங்கள் அப்பா ஞாபகம் தானே வருது. அப்படி அப்படி ஞாபக சக்தியோடு நாங்கள் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் அவரோட முகத்தை வச்சு தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சவர் இவர் தான், பார்த்துக்கலாம் நைனா அப்படின்னு பிள்ளைங்களுக்கு காட்டுற மாதிரி அங்கே இருக்குது. இது வந்து கலைஞர் பேருங்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் ஓவர் டோஸாக கொடுக்கப்படுகிறதுங்கிறது தான் எல்லாரும் சொல்கிற பேச்சு. நீங்கள் எடப்பாடியார் கூட என்ன சொல்கிறாரு, ஏம்பா நாங்கள் வந்து பெத்த பிள்ளைக்கு எதுவுமே உங்கள் அப்பா பேரை வைக்கிற அப்படின்னு அவர் சொல்கிறார். நாங்கள் வந்து அந்த கட்டி முடிக்கப்பட்ட எங்கள் திட்டங்களுக்கு நீங்கள் போய் உங்கள் பேரை வைக்கிறீங்களே அப்படின்றாரு. ஏன் நான் சொல்கிறேன், தமிழகத்தில் எவ்வளவோ அறிஞர்கள் இருக்கிறாங்க சார். பேருந்து நிறுத்தமாக இருந்துட்டு போட்டோமே. இப்போ தருமபுரி பேருந்து தருமபுரி பேர் நிறுத்தம் என்ன, இல்லைப்பா வேறு யாருன்னா ஒருத்தர் பேர் வச்சா நாங்கள் உள்ளே ஏறுவோன்னு யாராவது சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறேன்னா எங்கேயாவது ஒரு தலைவர்கள் பேரில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் லீடர் பேரை வைங்க. இப்போ இங்கே ஒரு கட்சி பாலிடிக்ஸ் இருக்குல்ல. இப்போ அம்மா உணவகம் இருந்தது, அது பல சேவைகளை செஞ்சுது. பல கொரோனா காலத்தில் வந்து ஃப்ரீயெல்லாம் அதை சாப்பிட்டாங்க. உடனே வந்து அம்மாவே இல்லை, அம்மா உணவகம் எதுக்கு நீங்கள் அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணீங்க. அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த பிறகு அது அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக இயங்குது. அப்போ இதுதான் இங்கே ஒரு பாலிசி, ஒரு ஆட்சி ஒரு பேரை வைக்கும், அதை வந்து இவங்க வந்தவொடனே மாற்றுவாங்க. அப்படி நாளை இந்த ஆட்சி மாறினா இதையெல்லாம் தகர்க்கப்படும்ல, இதெல்லாம் அழிக்கப்படும்ல. அது உங்கள் அப்பாவுக்கு செய்கிற அவமானமாக நீங்கள் நினைக்கலையா? இது தொடர்ந்து நாங்கள் இன்னொரு 50 வருஷம் தொடர்ந்து இன்னொரு 10 முறை நாங்களே இருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? கருணாநிதி என்ற ஒரு மனிதர் அரசியலாக இருந்தார், அந்த கட்சியை தக்க வைத்தார். அது அப்படியே படிப்படியாக குறையுது இல்லை. நான் முத்துவேலின் மகன் அல்லவான்னு என்னைக்காவது கலைஞர் சொன்னாரா? ஆனால் நீ என்ன சொல்கிற, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் கலைஞரின் மகன் அல்லவா? சரி இப்போ என்னப்பா அதுக்கு என்ன, நான் கலைஞரின் மகன் என்பதால் நான் கலைஞர் போல இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். என்னப்பா உங்கள் அப்பா இருந்தால் இந்த மாதிரி இருக்காதுங்க தலைவரை அப்படின்னு யாராவது கேட்டுற போகிறான்றதுக்காக நான் கலைஞரின் புள்ள அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போது இது டே பை டே. இப்போ நாளைக்கு உதயநிதி அவர்கள் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் அல்லவா அப்படின்னு சொன்னால், ஏம்பா இப்படி தான்ப்பா அவங்க அப்பாவும் டைலாக் சொல்லியிருந்தார், ஒன்றுமே நடக்கலப்பா அப்படின்ற நிலைக்கு தமிழகம் தள்ளப்படுது இல்லை. அதால் இவர்கள் இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். நீங்கள் அந்த பேனா சிலை வச்சது, எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த கோவளத்தில் அந்த ஸ்டேடியத்தை கட்டுறது, இது எல்லாம் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுது. மக்கள் அன்றாடம் அடிப்படை தேவைகளுக்கு இயங்கி கொண்டிருக்கிற போது இவங்க இந்த மாதிரி செய்கிறது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுது. ஒருத்தனும் போய் சொல்ல மாட்டாங்க பொழுது. அதுதாங்க பிரச்சனை. தலைவரை, சூப்பர் தலைவரை, நீங்கள் பேர் வச்ச உடனே மக்கள் தலையில் தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னு கூடக்கிறவெல்லாம் உசுப்பேத்தி எல்லாத்துலேயும் வெய்யா எங்கள் அப்பா பேரை அப்படின்ற மாதிரி முதல்வரை இவர்கள் திசை திருப்புறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே முதல்வர் இதில் எல்லாத்துலேயும் எங்கள் அப்பா பேரை வையின்னு அவர் சொல்கிறாரான்றது அது சந்தேகம்தான். கூடக்கிறவெல்லாம் தலைவரை உங்கள் அப்பா பேரை வச்சு ஜனங்களை அப்படியே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். சார், உங்கள் ஜனரஞ்சமான பதில்கள் இளைய பாரத நேயரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.